இந்த பகுதியில் அடிக்கடி இரவு நேரத்தில் வெளியே அடையாளம் தெரியாத ஆளுங்க மர்மம் மாதிரி வரவும் நைட்டில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ ஏற்கனவே 2-3 வாட்டி நடந்திருக்குது. கத்தி லாடெல்லாம் கொண்டு வராங்க. நாங்கள் பொதுமக்களெல்லாம் பார்த்து துரத்தும்போது அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு வெளியே வரவே ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் பாப்பாங்களா எங்கள் வீட்டில் பாத்ரூம்லாம் வெளியே தான் இருக்குது. வரத்துக்கே பயமாக இருக்குது. இந்த பகுதியில் அடிக்கடி இரவு நேரத்தில் வெளியே அடையாளம் தெரியாத ஆளுங்க மர்மம் மாதிரி வரவும் நைட்டில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ ஏற்கனவே 2-3 வாட்டி நடந்திருக்குது. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் 4 பேர் கையில் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் அந்த வீட்டில் இருக்க கேமராவில் பார்த்துட்டு அவங்க நைட்டில் முன்செடி வேலை பார்த்துட்டு இருந்ததுனால கேமராவில் பார்த்துட்டு எல்லாம் வெளியில் இருக்கிறவங்களாம் தகவல் கொடுத்து வந்து தடுத்தவங்க எல்லாம் வழியில் குறுக்கு வழி பூந்து ஓடி போயிட்டாங்க. அவங்கள பிடிக்க முடியல. இது மாதிரி அடிக்கடி நடக்கிறதுனால இந்த ரோட்டில் போகிறதுக்கு வர நைட்டில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாவோ இப்போ வரவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதை பற்றி மாவட்டத்துக்கு கலெக்டருக்கும் போலீஸ் காவல்துறைக்கும் இந்த தகவல் கொடுத்துருக்குதுங்க. ஏற்கனவே இது விரைந்த ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறது பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் வீதியில் கோணமேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா திருடங்க ஒரு வருஷமாக நிறையா பண்ணுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு வண்டி ஒன்று கெட்டு போச்சுங்க. இதேமாரி இப்போ 2 நாளைக்கு முன்னே கூட 4 பேர் கத்தி லாடெல்லாம் கொண்டு வராங்க. நாங்கள் பொதுமக்களெல்லாம் பார்த்து துரத்தும்போது அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு போலீஸ் நைட்டில் பாதுகாப்பு இது பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் 11ஆம் மாதம் எங்கள் வண்டி காணாமல் போச்சு. இப்போ 4 நாளுக்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி 4 பேர் திருடனுங்க முகமூடி அணிஞ்சிட்டு வந்து கத்தி ஆயுதம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வெளியே வரவே ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் பாப்பாங்களா எங்கள் வீட்டில் பாத்ரூம்லாம் வெளியே தான் இருக்குது. வரத்துக்கே பயமாக இருக்குது. காவல்துறையில் நடவடிக்கை கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க. அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்.